நாளைக்கு தாஜ் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றோமாம்மா, ஒரு 50,000 அனுப்புங்கண்ணே. அதுக்கே நம்ம அப்பெல்லாம் அனுப்பிச்சி விட்றேன்ட்டாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. மச்சான் இந்த ஒரே நிமிஷம். ஆமாம்மா, என் ஒய்ஃபு தான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா காலைல விழுந்து. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அவன் என்னையும் அந்த ரேஞ்சில் பார்க்குறான்டி. நீ என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரியாது. என்ன கேள்வி செஞ்சு அவன் முன்னாடி மானத்தை வாங்கிறாத. நான் ஃபோனை தரேன். தாஜ் ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களா சார்? ஓ ஏய், நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சொல்லு மச்சான். அதான் என் ஒய்ஃபு எனக்கு முத்தம் கொடுக்க வந்தா, இப்பதான் கொடுத்துட்டு போறேன். அது என்ன அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் மச்சான். நான் கொடுத்து வச்ச வேண்டாம் உலகத்துல. என் முன்னாடி மாதிரிலாம் கிடைக்க. ஐயோ ஆமா ஆமா, நைட்ல காலமிக்கு தான் தூங்குவான் எனக்கு. ஆமா மச்சான், நான் போட்டு சில சமயம் சம்மட்டி அடிச்சிருவேன், புரட்டி புரட்டி அடிப்பேன். ஆனா அப்படியே நிப்பா. நான் ஆம்பளடி 1000 சின்ன வீடு வச்சுப்பேன், குத்தி போடுவாங்களா குத்தி. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான். எனக்கு வேண்டாம் மச்சான் குறை. என் பொண்டாட்டி இருக்கா. ஆமாம், அவளுக்கு என்ன வருமானத்துக்கு பிரச்சனை? அவங்க வீட்டு சொத்து இருக்குல்லடா அவளுக்கு. தஞ்சாவூரில் ஏகப்பட்ட சொத்தாச்சுடா. நஞ்ச புஞ்சான்னு சொல்லிட்டு இப்படி இருந்தாலும் ஒரு 500 ஏக்கர் தரும்ல. பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க அப்பாங்க. டெய்லி 2 லோடு தேங்காய் அனுப்புறாருன்னா பார்த்துக்கேன். சென்னைக்கு வாழைத்தோப்பே இருக்கும்டா, அது ஒரு 1000 ஏக்கரில் இருக்கும்டா. ஆமாம் ஆமாம், அதுக்கெலாம் அந்த ஊர் எம்எல்ஏவே இப்போ ஃபைனான்ஸ் எதாவது தேவைன்னா அவங்க அப்பா தானே இப்போ கேட்குறாரு. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் பண்ணலாங்க, விவசாயம்தான். ஆமாம் ஆமாம், அது இல்லாமல் வைர வியாபாரி. நம்மலாம் ஃபோன் பண்ணால் போதும், ஒரே வாரத்தை மாமா 1 லட்சம் வேணும்னா உடனே போட்டு விட்ருவாரு. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆமாம் ஆமாம், அதான் நாளைக்கு காலையில் தாஜ் ஹோட்டலில் தான் போய் டிஃபன் சாப்பிட்லான்னு இருக்கேன். கேட்டேன், மாமா மாதிரி நாளைக்கு டிஃபன் சாப்பிட்ணும், வீட்டில் உங்கள் பொண்ணு சமைச்சு போர் அடிக்குது. நாளைக்கு தாஜ் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றோமாம்மா, ஒரு 50,000 அனுப்புங்கண்ணே. அதுக்கே நம்ம அப்பெல்லாம் அனுப்பிச்சி விட்றேன்ட்டாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. மச்சான், பொண்ணு எடுத்தா இப்படி எடுக்கணும்டா. பிடிச்சாலும் புளியங்கொம்பான்னுவாங்கல்ல, நான் பிடிச்சது புளியங்கொம்பு இல்லை, தேக்கு. என்னைக்கு இருந்தாலும் வியாபாரம் தான். ஆமாம் ஆமாம். மச்சான் இந்த ஒரே நிமிஷம். ஆமாம்மா, என் ஒய்ஃபு தான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா காலைல விழுந்து. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆமாம், வாங்கிக்கோ, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மச்சான் லைன்ல இரு, ஒரே நிமிஷம். ஃப்ரெண்டுப்பா அவன், ப்ளீஸ் பா, அவன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் கஞ்சி குடிக்கவே வழி இல்ல உனக்கு. என்னத்துக்கு இந்த பந்தா? அவன் அவங்க செட்டில் ஆட்டாண்டி கனடால. அவன் செட்டிலானா? அவன் என்னையும் அந்த ரேஞ்சில் பார்க்குறான்டி. நீ என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரியாது. என்ன கேள்வி செஞ்சு அவன் முன்னாடி மானத்தை வாங்கிறாத. நான் ஃபோனை தரேன். தாஜ் ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களா சார்? ஓ ஏய், நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நீ எல்லாம் ரோட்டு கடையில தின்ற ஆள்றா நீ. பார்த்தல ரோட் கடை நின்று அப்படியே சாப்பிட்டியா இல்லையா? லைன்ல இருக்க 5 நிமிஷம் இரு ப்ளீஸ், கத்தாம இரு தயவு செஞ்சு. காலோட விழுது. நீ நீ பேசாத தயவு செஞ்சு. அதான் என் மானத்தை வாங்கிறான் ராதா. அவன் என்ன வேற மாதிரி நினைச்சிருக்கான் ராதா. நான் உன் கால்ல விழுமா? உடனே கம்னரி, நான் கால்ல எல்லாம் விழ தேவையில்ல. அவன் பேசுறப்ப லைன்ல இரு. அவன் லைன்ல சொல்லு மச்சான். அதான் என் ஒய்ஃபு எனக்கு முத்தம் கொடுக்க வந்தா, இப்பதான் கொடுத்துட்டு போறேன். அது என்ன அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அவ 1 ஹவருக்கு ஒரு முறை என்ன லவ் பண்ணுவாடா. ஆமா, வந்த பப்பா ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு என் காலில். மச்சான் ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா, அவளுக்கு என்ன பார்க்கலன்னா தூக்கம் வராது. ஆமா, டெய்லி வந்து தாலிக்கு மஞ்சள் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, அதுக்கு பூஜை பண்றது. ஹலோ, நானு மச்சான் ஒரே நிமிஷம் லைன்ல இரு. உனக்கு காரி துப்புன்னு தெரியாது? உன்னை டெய்லி கழுவி ஊத்துறது தெரியாது உனக்கு? யார் நான் தாலி எடுத்து மஞ்சள் குங்குமம் நான் உன்கிட்ட பண்ண உனக்கு என்ன பிரச்சனை? நான் என் ஃப்ரெண்ட் எடுத்து தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன காண்டு? நீ எனக்கு பண்றது இல்லதான், ஆனா அதுக்காக சும்மாவும் சொல்லி கூடாதா? பீத்திக்கிற ஒரு விளம்பரம். உனக்கு பீத்தின்னு உனக்கு என்ன பிரச்சனை வந்துருது? உனக்கு என்ன பிரச்சனை? வாய முடிக்கன்ட்ட. எதுக்கு இந்த பந்தாடா? எதுக்கு இங்க வந்த? ஒரு வாய் சோறுக்கு கதி கிடையாதுங்க. கஞ்ச குடிச்சிக்கிட்டு 150க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு. சரி போ, முடிச்சியா? முடிச்சல்ல போ. என்னடா போனோம்? எதுக்கு போனோம் நானு? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. ஆமா ஆமா, சொல்லு. அவ கேட்ட மதியானத்துக்கு என்னம்மா சமைக்கணும்னு கேட்ட. அதான் மட்டன் தலைக்கறி, மட்டன் பிரியாணி,
இந்த ஈரல் பரட்டல் போட சொல்லிட்டேன். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நம்ம குடல்லாம் ரொம்ப பிடிக்கலாம். மதுரைக்காரங்களா நம்ம குடல் இல்லாம சாப்பிடுவோமா நம்ம? சமையலையே அவளை அடிச்சுக்க ஆளே இல்லடா. நீ வேற என்ன தாஜ் ஹோட்டல் குக்கு. பாக்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். என் ஒய்ஃப் பண்ணுவா பாரு சாப்பாடுலாம். பக்கத்துல வந்து விசிறுவா மச்சான். எனக்கு விசிறி எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு பின்னா அழகா மச்சான் நான் கொடுத்து வச்ச வேண்டாம் அந்த உலகத்துல. என் முன்னாடி மரணம் கிடைக்கலாம். ஐயோ ஆமா ஆமா நைட்ல காலமிக்கு தான் தூங்குவான் எனக்கு. ஆமா மச்சான் ஏமா ரொம்ப லவ்டா அவளுக்கு. ஆமா ரொம்ப லவ். நான் போட்டு சில சமயம் செம்மட்டி அடிச்சிருவேன், புரட்டி புரட்டி அடிப்பேன். ஆனா அப்படியே நிப்பா. நான் ஆம்பளடி 1000 சின்ன வீடு வச்சுப்பேன், குத்தி போடுவாங்களா குத்தி. ஆமா மச்சான். ஐயோ ஏன் கேக்குற? மாமான்னு தவிர எந்த வார்த்தையும் வராது. வாடா போடான்னு கூப்பிடுறதெல்லாம் அவளுக்கு வந்து வரவே வராது அவளுக்கு. ஆமா சரி மச்சான் எனக்கு டைம் ஆயிடுச்சு. உனக்கும் அங்கே நைட் ஆயிப்போ எத்தனை 9 மணி ஆயிடுச்சா? சரி மாப்பிள்ள குட் நைட் மாப்பிள்ள. பாரு நான் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு உனக்கு குட் நைட் சொல்கிறீங்க, குட் மார்னிங். சரி மச்சான் கூப்பிட்றேன் மாப்பிள்ள. ஓகேடா லவ் யூடா. லவ் யூ. எப்படி 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 தாஜ் ஹோட்டல்ல தான் சார் சாப்பிடுவீங்களா? ஏடா 100 ரூபாய்க்கு வக்கில்ல உனக்கு எல்லாம் தாஜ் ஹோட்டல் கேக்குது. தாஜ் ஹோட்டலு எப்படி 1 ஹவருக்கு ஒரு முறை வந்து லவ் யூ சொல்லுவா? 1 ஹவருக்கு ஒரு முறை வந்து உனக்கு காரி தான் துப்ப வரேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது வேற லவ் யூ கேடா உனக்கு எல்லாம் ஓவரால. ஒரு ஆசை கூட பேசிக்க கூடாது. என்ன ஆசை? நீ எல்லாம் ஆசையே படக்கூடாது புரியுதா? ஆசைன்ற வார்த்தையே உனக்கு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த நினைப்பே வரக்கூடாது. என்ன பந்தான்ற மாமனார் சொத்தை வச்சு பந்தா காட்டுற நீ எல்லாம் வெக்க கேடுறவி. இப்ப நான் மாமா விட்டு குத்து பேசுறேன்னா அவருக்கு 1000 ஏக்கர் நஞ்சு 1000 ஏக்கர் புஞ்சன்னு சொல்ல இல்ல கெட்ட வார்த்தை சொல்லாதல. அணில் குண்டே புரிஞ்சுதா? ஆனா உங்க அப்பா கோயில் கட்டி வித்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உதவ வாங்குறது நான் சொன்னா சொல்லிட்டா? சொல்லட்டா? நீங்க ஒரு உண்டை கட்டி குடும்பம்னு சொல்லட்டா? கோயில உண்டை கட்டி தின்ற குடும்பம் சொல்லட்டா? மானத்தை வாங்கிட்டு பாத்துக்க. உன்னைய பத்தி நான் பெருமையா பேசியிருக்கேன், சந்தோஷப்படு. உன்னை நான் விட்டு விடுவாம பேசியிருக்கேன் ஃப்ரெண்டு கிட்ட. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஓவரா பேசாத. என்ன தூக்கி போட்டு மிதிப்பியா? யார் மதிக்கிறது? நீ என்ன மதிக்கிற, நான் உன்னை மதிக்கிறேனா? தினம் தினம் உன்னை தூக்கி போட்டு நான் மிதிச்சிட்டு இருக்கேன், நீ என்ன பந்தாவா சொல்லிட்டு இருக்காங்க? முன்னாடி பிரச்சனை உனக்கு போடி. ஒருத்தனுக்கு என்னத்த சொல்றது? உன்னால பேச விட்டு வேடிக்கை பாக்குறேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? அவன் தான் கூப்பிடுறான், தயவு செஞ்சு அமைதியா இரு. இவ்வளவு நேரம் பேசுனேன். அவன் தான் கூப்பிடுறான், கம்முனு இருன்ட்ட. நான் இருக்கணும். எதுக்கு எங்க அப்பா பத்தி பேசுன நீ? சொல்லு மச்சான். என்னடா? ஓ கனடாக்கா நான் வரணுமா? இங்க நான் ஒரே பிஸி. என்ன மச்சான் வரலாம்டா. என்னடா இப்ப நானு ஆமா இவன் நம்ம அடுத்த வாரம் நியூயார்க் போறோம்டா. ஆமா நான் நியூயார்க் வேணா போயிட்டு அப்படியே நான் உன்னை பார்த்துட்டு வரட்டா, கனடா வரட்டா? ஈவினிங் நான் கரெக்டா மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஆமா ஆமா பிசினஸ் கிளாஸ் தான் போட்டிருக்கேன் நான். நமக்கு இந்த லோக்கல் சீட்ல நான் உட்காந்து போய் பிடிக்காது. ஆமா ஆமா லெஃப்ட் ஹான்ஸ்ல தான் போட்டிருக்கேன். நான் கனடா ஏர்வேஸ்ல நீ ஒன்னு பண்ணு. நீ பேசாம நான் நியூயார்க் வரேன், நீ அங்க வந்து நம்ம மீட் பண்ணிடலாம். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும். ஃளைட் புக் பண்ணுங்க. ஆமா மச்சான் நம்ம நியூயார்க்ல மீட் பண்ணலாம், அங்க வந்துரு. ஓகேவா? நான் அங்க வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். நீ என்ன பண்ணி எனக்கு நான் உனக்கு யூஎஸ் நம்பர் அனுப்புறேன், அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணு. ஓகே 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 மச்சான். ஆமாடா மச்சான் அதெல்லாம் வேணாம்டா, எனக்கு அவ்வளோலாம் வேணாம். நீ வேற கம்னு. ஓ தேங்க்யூ. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. தேங்க்யூ மச்சான். ஓகே ஓகே ஓகே. நீ காட்டுற பந்தா இருக்கு பாரு, முடியல பாரு. மரியாதை பாரு ரவிராஜுக்கு. யாருக்கு மரியாதை? மச்சான் நான் டிக்கெட் போட்டு தரேன்டா, வைஃபை கொண்டு வாடா. வந்து கனடா ஒரு வாரம் சுத்தி பார்த்துட்டு போ. உனக்காக நான் ரோலக்ஸ் வாட்ச் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஒரு வேல்யூ பார்த்தா 5 லட்சம் ரூபாய் அவனுக்கு கிஃப்ட் பண்ண போறேன்டான்னு சொல்றான். வேற என்ன பண்ணுவ? உனக்கா இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் புடிங்கி தின்னீங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போய் அங்க பிச்சை எடுத்துக்கிறாள் தானே கோயில் வாசல்ல. எல்லாம் படை சொறி அரிப்பு. எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுக்கு ஃபுல்லா மூஞ்செல்லாம் படை, அப்படியே கையெல்லாம் அரிப்பு. பக்கத்துலேயே போல நாருது உன் ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரிலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு எல்லாம் நியூயார்க், கனடா, சிங்கப்பூர், மலேசியா அங்கதான் செட்டில் ஆயிருக்காங்க. நீங்களாம் லோக்கல் பார்ட்டிஸ். யூ நோ ஆஸ்திரேலியா? ஐ எம் கோயிங் மேன்.
ஏரோப்ளேன். எப்படி போ போவ போ எப்படி போவ அதுக்கு துட்டு வேணும்ல துட்டு ஏய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ ஒரு வார்த்தை இப்படி சொன்னேன்னு வச்சுக்க அப்படியே ஹவாலா பணம் வந்து கொட்டும் என் அக்கௌண்ட்ல. சொல்லவா ஆ, உன்னோட போடி. வண்டவாள சொல்லவா நீ என்ன ரேஞ்சுன்னு நான் சொல்லவா நீ என்ன பண்ற நான் சொல்லவா இங்க பத்தியா காண்டுல பேசுற பாரு பொறாமையில புங்குற பாரு காண்டு. உனக்கு ஏன் இவ்வளவு காண்டு? இல்ல ஏன் மேல உனக்கு இவ்வளவு காண்டு? கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க உன் கூட்டாவதே ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்துல இருந்தே பக்கத்துல போக முடியலையே. அப்படியே நாருது உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் குளிக்க சொல்ல முதல்ல அந்த போது பாத்துட்டு இருக்க பக்கத்துல உன் புருஷன் போனா போதும் நீ ஏடா போற ம்? இதே வேலையை தான் போவேன்டி தெரியும் போவேன். இதுக்கு தான் லாக்கி லாக்கி.